வணக்கம். இன்னைக்கு நம்ம இவட்டல் ஆர்எக்ஸில் சேல்ஸ் பில் ஃபீச்சர்ஸை பற்றி செக் பண்ணலாம். அதுக்கு சேல்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது நியூ சேல் பில் பேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கஸ்டமரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு மொத்தமாக 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கஸ்டமர் வித் மொபைல் நம்பர் அண்ட் கேஷ் சேல் அண்ட் வித்தவுட் ஃபோன் நம்பர் நம்ம பேஷண்ட் நேமை போட்டு பில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நியூ பேஷண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நேமை டைப் பண்ணிவிட்டு ஆட் நியூ கஸ்டமரை கிளிக் பண்ணால் நியூ பேஷண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டிஃபால்ட் டிஸ்கவுண்ட்டை நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு ஆட் மேலே கிளிக் பண்ணோம்னா நியூ பேஷண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம கேஷ் பில் போடுறோம் அப்படின்னா கிரியேட் ஆஸ் கவுண்டர் பில் செலக்ட் பண்ணிவிட்டு கேஷ் சேலில் வந்துட்டு நேம் வரும். இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளோட்டிங் பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு 3 டாட் இருக்கும். நம்ம அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நான் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக ஒன்லி பேஷண்ட்டோட நேம் மட்டும் டைப் பண்ணி நம்ம பில்லை பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வேல்யூட் கஸ்டமர் ஆட் பண்ணுறதோட ஃபீச்சர் செக் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டோட நேம் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். வித் மொபைல் நம்பர் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸோ என்ன பெனிஃபிட்னா அவங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கிராஃபில் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பாட்டமில் செக் பண்ணோம்னா ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது ஒரு பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் சர்ச் பட்டனில் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோம்னா இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பில்லிங் ஃபாரில் நம்ம கிளிக் பண்ணி ஆட் நியூ ஃபேமிலி மெம்பரை கிளிக் பண்ணோம்னா இங்கே பேஷண்ட்டோட ஒரு கஸ்டமரோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன். ஸோ பிரதர் ஆர் சிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் ஆப்ஷனில் என்ட்ரி பண்ணிவிட்டு டிஃபால்ட் டிஸ்கவுண்ட்டை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாக்டர் நேம் வந்துட்டு நம்மளுக்கு ஷெட்யூல் H1 அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸுக்கு தேவைப்படும். இது ஒன்ஸ் டாக்டர் நேம் ஆட் பண்ண உடனே எடிட் ஆர் டிலீட் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட் டாக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்ச் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு 3 டைப்ஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ப்ராடக்டோட 3 லெட்டர் நம்ம டைப் பண்ணோம்னா அதை வந்துட்டு நம்ம ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஸோ LTK நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கான லிஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் டைப் பண்ணதுக்கான எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகே, அவைலபிள் ஸ்டாக் ப்ராடக்ட் நம்ம இப்போ டைப் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு அவைலபிள் ஸ்டாக் ரைட் சைடில் ஷோ ஆகும். ஓகே, A1னா அது அந்த ரேக் நேம்ல இருக்கு, அந்த ரேக்ல இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட்ல A ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நேம் எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அதுக்கான ஸ்டாக் அவைலபிள் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் MRPயை நம்ம டைப் பண்ணோம்னா அப்போ கூட நம்ம வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ D+38 நம்ம டைப் பண்ணோம்னா ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்கோட் ஸ்கேனர் த்ரூ கூட நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு கம்போசிஷன் வைஸ் கூட நம்ம இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். C, பேராசிட்டமல் அப்படின்னு நம்ம சைட் டைப் பண்ணோம்னா அந்த கண்டென்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக வந்துட்டு நம்ம ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம் சேல்ஸ் பில்லில். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேட்சில் வந்துட்டு கர்சர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இங்கே குவான்டிட்டி லூஸில் இருக்கும் நம்மளுக்கு. இன்கேஸ் நம்ம ஸ்ட்ரிப்பில் போடணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஸ்ட்ரிப் அந்த மாதிரி நம்ம போடணும்னா ஸோ அந்த நம்பரை வந்துட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்டர் கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ரிப் வைஸ் குவான்டிட்டி எடுத்துக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனல் வந்துட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக நம்ம இப்போ இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ், கிரெடிட் ஆர் UPI பேமெண்ட்டாக இருந்தால் மல்டிபிளாக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இந்த பில்லை நம்ம இப்போ சேவ் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சேல்ஸில். தேங்க்யூ.